கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போ நம்ம இந்த வாரத்தில் கடைசியாக வெள்ளிக்கிழமை அதுவுமா நம்ம இன்னைக்கு கேட்குற செய்தி என்ன, அதே தலைப்பு தான். ஓகே, ஒரு மணவாட்டி சபை தேவனுக்குன்னு எப்படி தன்னை ஆயத்தப்படுத்திக்கணும், தன்னை அலங்கரிச்சுக்கணுங்கிறத பார்த்தோம் இல்லையா. ஒவ்வொரு நாளுமே ஓகே அவரோடு கூட இருக்கணும் இல்லையா, அவரோட கூட எப்படி துதிச்சு ஜெபிச்சு வசனத்தை தியானிச்சு அவர் கூடவே இருக்கணும்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் நிலைச்சிருக்கணும்னு பார்த்தோம், பொய் பேசாமல் ஓகே உள்ளதுன்னு இல்லதுன்னு சொல்லி நிலைச்சிருக்கணுங்கிறத பார்த்தோம். அப்புறமா அவரே பற்றி கொண்டு இருக்கணும், அவர் எப்பவுமே அவரை தேடி முழு இருதயத்தோடு அவரை கண்டறியத்தக்க சமயத்தில் தேடி அவரை பற்றி கொண்டு இருக்கணும்னு பார்த்தோம். நாளாவது அவரை புரிஞ்சிக்கணும், ஓகேவா, அவரை புரிஞ்சுக்கணுங்கிறத நம்ம பார்த்தோம். ஓகேவா, எப்படி அவரை புரிஞ்சுக்கிறது, அவர் கூட்ட கலைக்கிறார். ஓகேவா, நம்ம கம்ஃபர்டபுள் ஜோனை அவர் மாத்துறார். ஓகேவா, அது அவர் செய்கிறார், அது நம்மளுடைய நன்மைக்குங்கிறத அவரை புரிஞ்சுக்கணும். ஓகே, அவரை பற்றி உணர்ந்து கொள்ளணுங்கிறத நம்ம பார்த்தோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, அதாவது ஒரு மணவாட்டி சபைக்கு உண்டான இப்போ 5வது குவாலிஃபிகேஷன் நம்ம எப்படி மாறணும் அப்படிங்கிறது. ஓகேவா, அது என்னன்னா யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வசனத்துல இப்போ தேவனை கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்னு சொல்லியிருக்கு இல்லையா. அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அல்ல, ஒரு மணவாட்டியா இருக்கணும்னா நீங்க யுத்தம் செய்யணும். ஓகேவா, உங்க ஆவிக்கும் தேவ ஆவி உங்களுக்குள்ள இருக்கலாம், அந்த ஆவிக்கும் இந்த உலகத்தினால மாம்சத்தினால உள்ள இந்த சரீரத்துக்கும் விரோதமா நீங்க யுத்தம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஓகேவா, அதாவது பிசாசுக்கு எதிர்த்து தான் நிற்கணும், அதுக்கு விட்டே கொடுக்கக்கூடாது. யூ ஹாவ் டு ஸ்டாண்ட் அகெயின்ஸ்ட் டீமன். ஓகேவா, பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். ஓகே, இதுதான் கடைசியாக உள்ள தன்மை. ஓகே, இன்னைக்கு நிறைய காரியங்கள் மணவாட்டி சபையை குறித்து உங்க கூட பேச எனக்கு ஆசையாக இருக்குது. கர்த்தருக்கு சித்தம் உண்டுன்னா நம்ம தொடர்ந்து கூட பார்க்கலாம். ஓகேயா, நீங்கள் உங்களுடைய விருப்பத்தை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா, எப்போவுமே இந்த லெஃப்ட் சைடு ஃபோன் நம்பர் காஸ்பல் டிவியோடது வரும். ஓகே, நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு என்ன வேணும், எதை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஓகே, இன்னும் எப்படி இந்த ப்ரோக்ராமை அழகாக கொண்டு போகலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆவியானவர் ஏதாவது உணர்த்தினார்னா அதை நீங்கள் சொல்லலாம். ஓகேவா, ஆலோசனைகள் இப்போ காஸ்பல் டிவி பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வரவேற்கப்படுது. ஓகே, யார் சின்ன பிள்ளைங்க சொன்னால் கூட இதை நான் இந்த டிவிக்கு வேண்டி நான் சொல்லலை. ஓகேவா, என்னை பொறுத்த வரைக்கும் 8 வயசு 10 வயசு குழந்தைங்க என்கிட்ட ஏதாச்சும் ஆண்டவருடைய காரியத்தை பற்றி இப்படி பண்ணுங்க அங்கிள், இப்படி இது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னாலும் அதை நான் கேட்க தான் செய்கிறேன். ஓகே, அந்த பிள்ளைங்களுக்கு கவனிக்க தான் செய்கிறேன். இந்த போன சண்டேன்னு நினைக்கிறேன், இந்த ஞாயிறுக்கு முந்தின ஞாயிறுன்னு நினைக்கிறேன், ஒரு பிள்ளை சொன்னாப்புல. ஓகேவா, ஒரு சில காரியங்கள் அந்த ஈவினிங் கிட்ஸ் டைமில் உள்ள ஒரு விஷயத்தை குறித்து சொன்னான். ஓகேவா, அதை நான் அக்செப்ட் பண்ணாமல் இல்லை. ஓகே, அப்போது ஆலோசனைகள் எப்போவுமே நான் வரவேற்கிறேன். ஓகே, அப்படி ஏதாச்சும் ஆவியானவர் உணர்த்தினார்னா சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது தாகம், அந்த ஊழிய தாகம் வாஞ்ச இது தெரிஞ்சுக்கணும் அப்படி இருந்தாலும் சொல்லுங்கள். ஓகேவா, உங்களுக்கு எப்படியாச்சும் யார் மூலியமாச்சும் சொல்லி கொடுக்கும்படியா நான் வேண்டிக் கொள்கிறேன். சரியா, நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் அது கண்டிப்பாக ஆண்டவர் கிருபை செய்வார். சரியா, ஓகே. இப்போ கடைசியாக பார்க்குறது, இந்த வாரத்தில் வெள்ளிக்கிழமை அதுவும் நம்ம இன்னைக்கு பார்க்குறது, நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நின்னே ஆகணும். ஓகேவா, இது எப்படி பிரதர் எதிர்த்து நிற்கிறது? முதல்ல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. உடனே இதை கேட்கும்போது என்ன தோணுன்னா, ஓகே, இந்த முதலாளி அநியாயம் பண்ணுறவன், அக்கிரமக்காரன், ஓகேவா, இவன் சொல்கிறதுக்கு எல்லாம் நம்ம மண்டை ஆட்டக்கூடாது. ஓகேவா, அப்போ அவனுக்கு எதிர்த்து நிற்கணும். ஓகேவா, நீதியின்படி அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தப்பு. ஓகேவா, உங்கள் எஜமானுக்கு வேண்டி நீங்கள் ஜெபம் பண்ணலாம், பட் அவருக்கு எதிர்த்து நிற்கக்கூடாது. உங்களுடைய எஜமானுக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சு தான் இருக்கணும். ஓகேவா, நீங்கள் ஒருத்தர் கீழே வேலை செய்ய போயிட்டீங்கனாலே அந்த ஆளுக்கு நீங்கள் அடிமை, அந்த மனுஷனுக்கு, அந்த ஸ்தாபனத்துக்கு. ஓகேவா, அவங்க நீங்கள் போகும்போது அவங்க ஆக்சுவலாக வசனம் சொல்லுது, ஒருத்தருடைய சம்பளத்தையும் அந்த ஈவினிங்க்கு அப்புறமா நம்ம கையில் வச்சிருக்கக்கூடாது. ஆனால் உங்களுக்கு பாருங்கள், மாத சம்பளம் தானே தராங்க, இல்லை வார சம்பளம். அப்போது அதுவே அநியாயம். அது அபிஷேகம் பண்ணப்பட்ட தெய்வ மனுஷனாக இருந்தாலுமே அதுதான். ஓகேவா,
அப்படி இருக்கும்போது அந்த மனுஷன்கிட்ட தான் உங்களை நீங்கள் வேலை செய்கிறதுக்கு ஒப்பு கொடுத்துருக்கீங்க. அப்போது அதுக்குண்டான தண்டனையாக இருக்கும் இல்லையா? அவன் சொல்கிற அநியாயத்தெல்லாம் நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் கீழ்ப்படிங்க, கீழ்ப்படிஞ்சு அந்த மனுஷனுக்கு வேண்டி ஜெபிங்க, அது கர்த்தர் மாற்றுறது அவருடைய வேலை. ஓகேவா? அப்போ ஆனால் உங்கள் இருதயத்தில் அவனை குறை குற்றம் சொல்லக்கூடாது. நீங்கள் அந்த எஜமானுக்கு எதிர்த்து நிற்கக்கூடாது. ஓகே, அப்போ எப்படி பிரதர் நீங்கள் பிசாசுக்கு வேலை செய்கிற இடத்துல எதிர்த்து நிற்கிறதுனா, எப்படி எதிர்த்து நிற்கிறதுனா சொல்கிறேன் பாருங்க. இப்போது தாவீது ஆடு மேய்ச்சிட்டு இருக்காரா, அப்போது முதல்ல ஒரு சிங்கம் வருதான், இவருடைய ஆட்டை வந்து பிடிச்சிட்டு போயிடுதான். அப்படி பிடிச்சிட்டு போன உடனே என்ன பண்ணுறாரு? நீங்கள் இருக்கீங்க, ஓகேவா? உங்ககிட்ட ஒரு 100 பொருள் இருக்குது. ஒரு திருடன் வந்து ஒரு பொருளை திருடிட்டு போயிடுறான். ஓகேயா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எப்பா இந்த 99 பொருள் பத்திரமா இருக்கு, நல்ல வேலை ஒன்று தான் எடுத்துகிட்டு போனா அப்படின்னு நினைப்பீங்களா? இல்லை அந்த ஒன்று கூட விடக்கூடாதுன்னு சொல்லி போய் அந்த திருடனை அடித்து பிடிச்சி, ஓகேவா, அவனை போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுப்பீங்களா? இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எப்படி இருக்குது? உங்களுக்கு கூட சண்டை போடவோ கூட ஹெல்ப் பண்ண யாரும் இல்லை, இந்த மாதிரி சுச்சுவேஷன். ஓகே, தாவீது என்ன பண்ணுறாரு? போகிறார். ஒரு சிங்கம் ஆட்டை பிடிச்சிட்டு போகுதுன்னா அது வந்து இப்படி இப்படி அசைஞ்செல்லாம் போகாது, ஓடி தான் போகும். ஓகேவா? அப்போ இவர் எப்படி அதை போய் பிடிக்கிறாரு? அதுவும் அந்த ஆட்டை சிங்கத்தை துரத்துறாரு, போகிறாரு. ஓகேவா? அதை சிங்கத்துக்கிட்ட போயிடுறாரு. அந்த ஆட்டை சிங்கத்து வாயிலிருந்து அந்த ஆட்டை தப்பி வைக்கிறாரு. தாடையை பிடிக்கிறாரு, அடிக்கிறாரு, அதை கொன்னுமே போட்டுடுறாரு. இனி ஆடை திருடக்கூடாது. ஏன் ஆடை நீ திருடக்கூடாது? ஓகேவா? திரும்ப இன்னொரு விஷயம், கரடி வருது. சிங்கத்தை விட கரடி பெருசு. ஓகேவா? சிங்கத்தினுடைய அந்த அடி, அதனுடைய ஒரு கை வச்சு இப்படி பண்ணும் இல்லையா, அதெல்லாம் கேட் ஃபேமிலி, பூனை வகையை சேர்ந்தது இல்லையா, ஃபஸ்ட்டு இப்படி தான் பண்ணும். ஓகேவா? அப்போது அதனுடைய அந்த ஹேண்ட் பவரை விட கரடி வந்து ஜாஸ்தி. ஓகேவா? அப்படி இருக்கும்போது சிங்கத்தை ஜெயிச்சதுக்கப்புறம் ஆக்சுவலாக வந்து வேறு எதுவும் வரக்கூடாது இல்லையா, ஆனால் கரடி வருது. ஓகேயா? அப்போது நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு பாரம் வருதா, ஒரு ஒர்க் ப்ரெஷர் வருதா, டியூட்டி டைம் ஜாஸ்தி ஆகுதா, உங்களை ஒடுக்குறாங்களா? அதாவது நீங்கள் கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கிறீங்க, தேவன், ஓகே, நம்மளுடைய சர்வ வல்லமை உள்ள தேவன் அன்றி வேற தேவன் இல்லை என்பதை நீங்கள் விசுவாசிச்சு நீங்கள் அவருக்கு ஏதாவது செய்யணுங்கிற பாரத்தில், அவர் எது சொன்னாலும் நான் செய்வேங்கிற அந்த ஒரு வாஞ்சியோடு இருக்கும்போது உங்கள் வேலை ஸ்தலத்தில் உங்களை ஒடுக்குறாங்களா? உங்களுக்கு கரெக்டான ஷிஃப்டாக இருக்கட்டும், டைமிங்காக இருக்கட்டும், ப்ரொமோஷனாக இருக்கட்டும், எதுவுமே வரலையா? ஆண்டவர் திரும்பவும் நேற்று சொன்னது தான். ஓகேவா? திரும்பவுமே உங்கள் மேலே ரொம்ப அன்பாக தான் இருக்கார். ஓகேவா? ஏன்னா நீங்கள் அந்த பிசாசை ஜெயிக்கணும். எப்படி ஜெயிக்கணும்னா, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையிறது கொண்டு வராங்களா? இப்போது அந்த இடத்துல அங்கே, ஓகேவா, கேட்குறாரு, என்ன கேட்குறாரு? நீ என்ன யூதருடைய ராஜாவா? ஓகேவா சொல்லிட்டு போட்டு அடிக்கிறாங்க, தாடி மயிரெல்லாம் பிடிச்சி இருக்கிறாங்க இல்லையா? அப்போ சொல்கிறாரு, பரத்திலிருந்து உனக்கு கொடுக்கப்படாமல் என்னிடத்துல உங்ககிட்ட வந்து ஒன்றுமே அதிகாரம் இல்லை அப்படின்ட்டு. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும்? இப்போ அந்த அதிகாரிய, அந்த ஜனத்தை தன் வசமாக பிதாவின் இடத்துல திருப்பணும். அப்போது அங்கே அடங்கி போகணும். ஓகேவா? அவர் அமைதியாக, அடிக்கப்படுற ஆட்டை போல அமைதியாக இருக்கார். அப்படி இருந்ததுனால பிசாசை ஜெயிக்க முடிஞ்சது. அப்போ நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் எப்படி இருக்கணும்? அடிக்கப்படுற ஆட்டை போல இருங்க. என்ன வேலை கொடுத்தாலும் தைரியமாக செய்யுங்க. ஓவர் டைம் கொடுத்தா செய்யுங்க. ஓகே, சர்ச்சுக்கு போக முடியாத அளவுக்கு வேலை ப்ரெஷர் இருந்தாலும் வாய்ப்பு இல்லைன்னா இது பண்ணுங்கள். இல்லை இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, சர்ச்சு ஊழியம் எல்லாம் நீங்கள் ஆல்ரெடி பண்ணிவிட்டு அதில் வாஞ்சியாக செஞ்சுட்டு இருந்து அதுக்கு தடையாக வந்து வேலை இருந்ததுன்னா நீங்கள் அப்போ அந்த வேலையை ஒதுக்குறது நல்லது. ஓகே, இது வந்து நான் ரொம்ப நாளாக வேலைக்கு போயிட்டுருக்கவங்க வேலை செய்கிற இடத்துல எப்படி பிசாசை எதிர்க்கிறது, ஓகேவா, அப்படிங்கிறத சொல்கிறேன். எப்படி எதிர்க்கிறது வேலை ஸ்தலத்துலனா, ஒன்று, அடிக்கப்படுற ஆட்டம் மாதிரி உங்களை நீங்கள் விட்டு கொடுத்து ஒப்பு கொடுத்து அவங்க எது சொன்னாலும் செய்கிறதுக்கு பாருங்கள். ஓகேவா?
நீங்கள் கூட இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குற்றம் குறையெல்லாம் சொல்லாதீங்க, ஓகேவா? அவங்க கூட உங்களை கேட்கலாம் ஏன் செய்கிறேன்னு. ஆனால் நீங்கள் சலிக்காமல் செய்யுங்களேன், உங்களை எல்லாரும் பார்ப்பாங்க. ஏன்டி உனக்கு தான் இவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாங்களே, நீ ஒன்றுமே கேட்காம நீ அவங்க சொன்னதெல்லாம் செஞ்சிட்ருக்கேன்னு கேட்டோன்னே நீங்கள் அப்போ சொல்லுவீங்க, கிறிஸ்து என்னை ரொம்ப நேசிக்கிறாரு, எனக்கு அவங்க மேலே கோபம் வராத மாதிரி. ஓகே, உங்கள் முதலாளியாக இருக்கட்டும், உங்களை யார் ஒடுக்குறாங்களோ அவங்க மேலே எனக்கு எந்த கோபமுமே இல்லை, ஓகேவா? ஏன்னா என்ன வேலை வாங்குறதுக்கு தேவன் அவர்களை அனுமதிச்சிருக்கார். இதனால நான் என்ன எந்த பிரச்சனையிலையும் என்னை அமைதியாக இருக்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. நீயும் அந்த இயேசுவின் இடத்துல நீ மன்றாடு, ஓகேவா? அப்போ அவரும் உனக்கு இந்த மாதிரி இருதயத்தை கொடுப்பாரு, ஓகேவா? இப்போது நிறைய பழமொழிகள் தமிழில் சொல்லுவாங்க, ஓகேவா? இப்போ என்ன கேட்டால் என்ன சொல்லுவேன்னா, இப்போது நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நீங்கள் உங்களை அமைதியாக இருக்க கற்றுக்கொண்டீங்கன்னா நீங்கள் இந்த உலகத்தையே ஜெயிச்சிடலாம், ஓகேவா? இது தேவன் எனக்கு சொல்லி கொடுத்த விஷயம், நிறைய ஆதாரத்தோட சொல்ல முடியும். ஏன்னா என்கிட்ட இருந்த பிரச்சனை ஃபஸ்ட்டு நான் முன்கோபக்காரனா, அப்புறம் எடுத்தோம் கவுத்தோன்னு செய்கிறவன், ஓகே? ஒரு விஷயத்த உடனே இது பண்ணணும், அதே மாதிரி ரிசல்ட்டும் உடனே எதிர்பார்ப்பேன், ஓகே? அப்பேற்பட்ட என்ன ஆண்டவர் இந்த அளவுக்கு பொறுமையாயிரு, அமைதியாயிரு, பேசாத, அப்படியே சத்தம் போடாத, ஓகேவா? அப்படியே கூல் பண்ணி என்னை வச்சிருக்காரு, சரியா? ஏன்னா இப்படி தான் பிசாசை எதிர்க்கணும், ஓகேவா? வேலை செய்கிற இடத்துல நீங்கள் அடிக்கப்படுற ஆட்டை போல் உங்களை ஆண்டவருக்கு விட்டு கொடுத்து துதிச்சு ஜெபிச்சு, ஆரம்பத்தில் இது கேட்க கஷ்டமாக தான் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் போகிற சபையில் இருக்கிற ஊழியர்கள்லாம் அந்த எஜமானுக்கு விரோதமாகவே ஜெபிக்க சொல்லி கொடுத்துருப்பாங்க. வசனம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக இப்போ சுயாதீன பிரமாணத்தில் கொடுத்துருக்கிற வசனத்தின்படி நான் சொல்கிறேன், உங்கள் சத்ருவை நேசிங்க, ஓகேயா? உங்களுக்கு சபிக்கிறவர்களை என்ன செய்யணும்னு வசனம் சொல்லியிருக்கு, ஓகேவா? உங்களுக்கு நிந்திக்கிறவங்களை என்ன செய்யணும்னு வசனம் சொல்லியிருக்கு. நான் உங்கள் ஊழியருக்கு விரோதமாக சொல்லலை, வசனம் இதைத்தான் செய்ய சொல்லுது. இதுக்கு விரோதமாக செய்கிறவங்க தேவனிடத்துலேருந்து வந்தவங்க அல்ல. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஓகேவா? அப்போ நீங்கள் வேலை ஸ்தலத்தில் இப்படி தான் ஜெயிக்கணும், ஓகேவா? ரெண்டாவது எங்கே ஜெயிக்க போகிறீங்க? சபைக்குள்ளே, சரியா? சபைக்குள்ளே எப்படி ஜெயிக்கணும்னா, உங்கள் ஊழியர் உங்களுக்கு சொல்கிற எல்லா வேலையும் செய்யுங்க, ஓகேவா? ஆனால் அவர் சொல்கிற, அதாவது உங்களுக்கு வசனத்தின் வழி வரேன்னு, அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க லைஃப் எப்படி இருக்குது, ஓகேவா? அது எதையும் பார்க்காதீங்க. அவங்க என்ன வசனத்தை சொல்கிறாங்க, ஓகேவா? தேவனுடைய காரியத்தை என்ன சொல்கிறாங்க அதை மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த ஊழியரை எடுத்துடாதீங்க. ஊழியரை உங்களுக்கு ரோல் மாடலாவோ எதுவாகவும் எடுத்துக்காதீங்க. அவரையே பார்க்காதீங்க, ஓகேவா? அவர் மூலியமாக வர வசனத்தை மட்டும் பாருங்க, சரியா? அப்போ தான் நீங்கள் பிசாசை ஜெயிக்க முடியும். ஏன்னா அந்த மனுஷன் ஆசீர்வாதம் சொல்லுவான், மற்றவங்களை குறையும் சொல்லிட்டு இருப்பான். அப்போது துதிக்கிற வாயில் சாபமான வார்த்தை வந்ததுன்னா அது பிசாசு தானே. அப்போது நீங்கள் அந்த மாதிரி சபையில் இருந்து இப்போது அந்த ஊழியருடைய இது இப்போ கேட்கும்போது அந்த ஊழியர் பிசாசுன்னு சொல்லி நீங்கள் வேறு சர்ச்சுக்கு போங்கன்னா நீங்கள் அதை கேட்க மாட்டீங்க. அவர் சபிச்சிருவாருன்னு சொல்லி பிசாசுக்கு பயந்துட்டு இருப்பீங்க, ஓகேவா? நான் உங்களை வேறு சபை போங்கன்னு சொல்லலை, ஓகே? அப்போ இது பிசாசனுடைய காரியமாக அந்த ஆவி தான் அப்புறம் உங்களுக்குள்ளேயும் கிரியேஸ். நீங்கள் அந்த மனுஷரை பார்க்காதீங்க, அவர் என்ன செய்கிறாருங்கிறத பார்க்காதீங்க, ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஓகேவா? அவருடைய உபதேசத்தை கேளுங்க, ஏன்னா அது ஜீவனுள்ள வார்த்தை, ஓகே? நம்ம தேவன் கொடுத்த பைபிளில் இருந்து வர்றது. சண்டே மெசேஜ், பைபிள் ஸ்டடி, இல்லை உபவாச கூட்டம், வாட் எவர். பட் அந்த ஊழியருடைய வாழ்க்கை, அவங்க ஃபேமிலி, இதை பார்க்காதீங்க. ஏன்னா அதை பார்த்தா நீங்கள் விழுந்து போயிடுவீங்க, ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு மேலே உங்களுக்கு ரோல் மாடலாக கிறிஸ்துவ போல இருக்க வேண்டியவர் கிறிஸ்துவ அல்லாத போல இருக்கிறத பார்க்கும்போது உங்கள் இருதயத்தை பிசாசு இடற வச்சு அந்த மனுஷனை போலேயே உங்களையும் பாவத்தில் விழத்தள்ளுவான், ஓகே? பாவம் மீன்ஸு தேவனுடைய சித்தம் அல்லாத எது செஞ்சாலுமே அது பாவம் தான், ஓகேவா? உள்ளதுன்னு தான் சொல்லணும், ஓகேவா? அவர் உங்களுக்கு அழைச்ச அழைப்பின்படி தான் இருக்கணும்,
ஓகேவா? அது வேலை, இடம் எல்லாமே. ஓகே. அப்போது நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க. அப்போது சபையில் இப்படி தான் நீங்கள் பிசாசை ஜெயிக்கணும். ஓகே. உங்கள் சர்ச் ரூல்ஸின் படி டைமுக்கு போகணுன்னா டைமுக்கு போயிடுங்க. ஓகே. கைத்தட்டி ஜெபிக்கணுன்னா ஜெபிங்க. கை தூக்கி ஆமை நாளையிலையோ சொல்லணும்னா சொல்லுங்கள். ஒயிட் அண்ட் ஒயிட் போடணுன்னா போடுங்க. ஓகேவா? சபையினுடைய அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். அங்கே உள்ள வசனத்தை கேளுங்க, வசனத்தின்படி நடங்க. ஊழியரை பார்க்காதீங்க. அங்கே எப்படி நடக்குதுங்கிறத அதை விட்டுருங்க. ஓகேவா? ஏன் சொல்கிறேன்னா, அது குறிப்பிட்ட காலம் உங்களை வச்சு உருவாக்கி நீங்கள் வசனத்தில் தேடி வரும்போது உங்களை அப்படியே கொண்டு வந்து உங்கள் மூலிமா யார் பயன்படுறாங்களோ அந்த இடத்துல வைப்பார். இல்லை அடுத்த கட்டமாக நீங்கள் எங்கே வளரணுமோ, உங்களுக்கு யார் போதகராக இருக்கணுமோ அவங்கக்கிட்ட கொண்டு போய் விடுவார். சரியா? இது இப்படி இருக்குது. இப்படி தான் சபையில் நீங்கள் பிசாசை எதிர்த்து நிற்கணும். ஓகேவா? பிசாசை எதிர்க்கணுன்னே, பாஸ்டர் நீங்கள் பேசுகிற பிரசங்கம் தப்பு, நீங்கள் வசனத்தில் இந்த மாதிரியாக்கும் சொன்னீங்க, அதெல்லாம் போய் நீங்கள் ஊழியருக்கு உபதேசம் பண்ண போகக்கூடாது. ஏன்னா அப்படி நீங்கள் ஆவியானவர் அனுமதிக்கிறத விட அவர் சித்தம் இல்லாமல் நீங்கள் போய் பேசிட்டீங்கன்னா என்ன ஆகும்? அது உங்களுக்கே வந்து ரிட்டர்ன் ஆகும். ஓகேயா? இப்போது தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்ட நபர் தான் சவுல், இல்லையா? அந்த நபர்கிட்ட அந்த அபிஷேகம், அந்த தேவ ஆவி தன்னை விட்டு எடுபட்டதுக்கு அப்புறம் கூட தாவீது என்ன பண்றாரு? தாவீது மேல சவுல் ஈட்டி எறியும் போது தாவீதுக்கு தெரியாதா இது தேவ ஆவி இல்லை பிசாசு தானே? புரியுதா உங்களுக்கு? ஆனாலுமே தேவன் இந்த மனுஷனை ஒரு தடவை செலக்ட் பண்ணிட்டாரு, இல்லையா? அந்த மனுஷன் மேல நான் வந்து கை வைக்க கூடாது. இதுதான் தாவீது. அவருடைய இருதயத்துல உள்ளபடியெல்லாம் செய்யறான். ஓகேவா? அப்ப நீங்க ஊழியருக்கு ஆலோசனை, அறிவுரை, அவங்கள இது பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மெசேஜ், நீங்கள் இது தப்பு இது தப்புன்னு சொல்ல வேணாம். இது வந்து தப்பு. ஓகேவா? என்ன அனுமதிக்கல. ஓகேவா? என்ன பல நூற்றுக்கணக்கான ஊழியர்கிட்ட நீங்கள் கொடுத்த மெசேஜ் தப்புன்னு சொல்ல எனக்கு வரும். இல்லையா, இந்த இடத்துல இது தப்பு, வருகை குறித்த காரியம் இது தப்பு, இது தப்பு. ஓகேவா? இது தப்பு மீன்ஸ் அவங்களுக்கு தெரியாதது எனக்கு தெரியுங்கிறது இல்லை. எனக்கு ஆண்டவர் கொடுத்ததில் நான் உண்மையாக இருக்கேன். அது ஆவியில் நல்லா தெரியுது இது கரெக்டுன்ட்டு. ஓகேவா? அவங்க சொல்கிறது தப்புன்னு புரியுது. ஓகேவா? அவங்க அபிஷேகம் பெறாமல் படித்து வந்த ஊழியர்களும் உண்டு, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆவியில் நடக்காத ஊழியர்களும் இருக்காங்க இவங்கள்ட்ட. ஓகேவா? ஆவியானர் ஏனோ ஆரம்பத்துல எல்லாம் தடுத்தார். அதுக்கப்புறம் புரிஞ்சிச்சு. அவர் சொல்லாமல் எந்த ஊழியர்கிட்டையும் போய் நான் எதுவும் சொல்கிறதில்ல. ஓகேவா? அவர் சொல்லும்போது சொல்கிறேன், அவங்களுமே ஏற்றுக்கிறாங்க. ஓகே? அது தெய்வன் சொல்லாமல் நீங்கள் அதை செய்யாதீங்க. ஓகே? அப்போது இது எனக்கு கொடுத்த ஊழியம். ஓகே? நான் ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டி உங்களிடத்துல சொல்கிறேன். சரியா? அப்போது நீங்கள் சபையில் இப்படி தான் பிசாசை எதிர்க்கணும். சரியா? அதே மாதிரி நான் பாஸ்டருக்கு மட்டும் சொல்ல, அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க கூட வலதுபுறம் இடதுபுறம்லாம் இருப்பாங்க இல்லையா சர்ச்சில். ஓகே? கூடி ஆராதிக்கிற இடத்துல அங்கேயுமே யாருக்கும் விரோதமாக போயிடாதீங்க. வசனத்தை கேளுங்க. உங்களால் முடிஞ்சால் வசனத்தை மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். ஓகே? வசனத்தை காட்டுங்க. வசனத்தின்படி உங்களை நிறுத்துங்க, வாழுங்க, சாட்சியாக இருங்க. ஓகே? வேறு எதுக்கும் சபைக்கு போயிடாதீங்க. ஓகே? சபைக்கு போயிடாதீங்க மீன்ஸ் பிசாசுக்கு உங்களை விட்டு கொடுத்துடாதீங்க. மூணாவதாக உங்கள் குடும்பத்தில். சரியா? உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு என்ன ரோல்? நீங்கள் ஒரு மனைவியாக இருந்தீங்கன்னா ஓகேவா, புருஷனுக்கு நீங்கள் சொல்லி கொடுக்குற இடத்துக்கு போகவே கூடாது. ஓகே? புருஷன் போகிற ஷர்ட்டை வந்து அதாவது உங்களுக்கு புருஷன் மேலே அதிகாரம் இல்லை. புருஷனுக்கு ஆலோசனை அறிவுரை கொடுக்கறதுக்கு உங்களை ஏற்படுத்தலையா? ஸ்திரீகளுக்கு சொல்கிறேன். ஓகேவா? அப்போது நீங்கள் உங்கள் அண்ணனாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் அவர் ஒரு புருஷன். புருஷன்கிறது ஆண் மகன்களை குறிக்குது. ஓகே? அப்பா, தம்பி, அண்ணன். ஓகே? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம சின்ன சின்ன கரெக்ஷன்லேருந்து போகிறோம். டே உனக்கு இந்த ஷர்ட் நல்லா இல்லை, அது நம்ம வேலை இல்லை. அவனுடைய நிர்வாணத்தை மறைக்கிறது அவங்க போடுறாங்க. அது அப்பாவோ சகோதரர்களோ கணவனோ இல்லை கணவனுடைய தம்பியோ மாமனாரோ. ஓகேவா? அந்த பெல்ட்டுக்கும் அவன் போட்டிருக்க ஷர்ட்டுக்கும் வந்து மேட்சிங்கே இல்லைன்னு நமக்கு தெரியுது. ஆனால் நம்ம இதை சொல்லக்கூடாது. நம்ம அவங்க செய்கிற விஷயத்தை நம்ம பார்க்கக்கூடாது. ஓகேவா? அதாவது அவங்க செய்கிற தவறு நமக்கு தவறுன்னு தெரிஞ்சாலே அது நமக்கு. ஓகேவா? அவங்க செய்கிறத சொல்கிறதுக்கு நமக்கு அனுமதி இல்லை.
ஓகே, அதாவது ஸ்திரீகளுக்கு புருஷரை குறித்து சொல்கிறேன். வீட்டில் எப்படி பிசாசை ஜெயிக்கிறதுன்னு. நீங்கள் இதெல்லாம் வந்து கேட்குறதுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஒன்று செய்யுங்க. ஓகேவா? உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறேன் பைபிளில் இருந்து. சரியா? பிசாசு அவன் என்ன பண்ணுவான்? அனுதினமும் வந்து தேவனிடத்துல போய் நம்மளை பற்றி குறை சொல்லிட்டு இருக்கானா? ஓகேவா? அப்போ நீங்கள் குற்றமற்றவராக இருக்கணுமா? ஆ ஆ அதுக்கு தானே. ஓகே, இப்போ கடைசி நாளாக பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். ஓகே, பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும்னா நீங்கள் பரிசுத்தத்தில் இருக்கணும், நீங்கள் குற்றமற்றவனாக இருக்கணும், நீங்கள் கரையற்று இருக்கணும். ஓகேவா? அதுக்கு தான் நான் உங்களுக்கு வந்து எப்படி எதிர்க்கிறதுங்கிறத உங்களுக்கு புரிகிற மாதிரி இப்படி இந்த பேட்டர்னில் சொல்லிட்டு இருக்கேன். சரியா? வீட்டில் அப்போ புருஷன்ட்ட அப்படி தான் இருக்கணும். உங்கள் பிள்ளைங்களுக்கு கோபம் மூட்டாமல் நடந்துக்கோங்க. ஆமாம், மாமா மாமி. ஓகே, அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு தான் நீங்கள் போகணும். உங்கள் ஹஸ்பண்டு கீழ்ப்படிஞ்சாருன்னா அவங்க சொல்கிறது தான். ஓகே, அப்போது நீங்கள் கேட்கலாம், அப்போது எனக்கு எந்த ஒரு விலையுமே இல்லையா? நான் எங்கேயும் எதுவும் செய்யக்கூடாது, நான் என்ன அடிமையா, நான் என்ன வேலைக்காரியானா? வசனத்தின்படி கிறிஸ்து இயேசு அவர் ஊழியம் செய்ய தான் வந்தார், ஊழியம் கொள்றதுக்கு வரல. ஓகே, அவரே அடிமையின் ரூபம் எடுத்தார். சிலுவை மரண பரியந்தமும் அடிமை ரூபம் எடுத்தார்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு என்ன, எனக்கு எடுக்கிறதுக்கு என்ன? ஓகேவா? கிறிஸ்துவ போல நீங்க ஆளுகை செய்யணும், அவரோட கூட இருக்கணும்னா நீங்க அந்த வேஷம் தான் தரிக்கணும். அந்த வேஷம் மீன்ஸ் நான் ரோலை சொல்றேன், அந்த பாத்திரத்தை சொல்றேன். அப்ப அவரை போல அடிமையின் ரூபம் தான் எடுக்கணும். ஓகே, நீங்கள் யார் சொல்கிறதுங்க கேட்குறீங்க? வீட்டில் இருக்கிறவங்க சொல்கிறது தானே, ஹஸ்பண்டு தானே, உங்கள் மாமனார் தானே, உங்கள் பிள்ளைங்கள தானே கோவம் மூட்டக்கூடாதுங்கிறேன். எல்லாம் வசனத்துக்கு உட்பட்டு தானே இருக்குது இல்லையா? அதே மாதிரி அதாவது ஏன் இதை சொல்கிறேன்னா, இதை விட்டு நீங்கள் மாறும்போது அவன் தேவனிடத்தில் முறையிடுவான். இப்போ நீங்கள் தான் இவ மேலே இவ்வளோ அன்பாக வச்சுருக்கீங்களே, ஆனால் அவள் வந்து உங்களுக்கு விரோதமாக இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கா, உங்களுக்கு விரோதமாக இது பண்ணுறா, உங்களுக்கு பிடிக்காததை இது பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லி பிசாசிட்ட போய் வத்தி வச்சுட்டு இருப்பான், கோல் சொல்லிட்டு இருப்பான், முறையிட்டு இருப்பான். ஓகேவா? உங்களுக்கு அது வேணுமா? இப்போ புரியுதா ஏன் வசனத்தின்படி தான் இருக்கணும்ட்டு? அதே மாதிரி உங்களுடைய அலங்காரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. ஓகே, பெண்களாக இருந்தால் வேலைக்கு போகாதீங்க, வேறு வழி இல்லை. கணவர் இறந்துட்டார், கணவரால் வருமானம் உண்டு பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்க நீங்கள் வேலைக்கு போகலாம். கணவர் அனுமதிச்சார்னா அவர் விரும்புகிற மாதிரி உள்ள வேலைக்கு நீங்கள் போகலாம். ஓகேவா? அப்போது கணவர்லாம் எப்படி இருக்கணும்? இப்போ நீங்கள் ஆண்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, நீங்கள் கிறிஸ்து சபையை எப்படி போஷிக்கிறார், எப்படி அன்பு கூறுறார், அதே போல் நீங்கள் அந்த ஸ்திரீயின் இடத்துல ஒய்ஃபை நேசிங்க, அன்பு கூறுங்க. அவங்க எது சொன்னாலும் ஏற்றுக்கோங்க, அவங்கள முழுசாக நம்புங்க. ஓகேவா? அவங்களுக்கு நேரத்தை கொடுங்க. ஓகே, அவங்க கூட முகத்தை பார்த்து பேசுங்க. டெய்லி ஒரு 10 நிமிஷமாவது முகத்தை பார்த்து பேசுங்க. முகத்தை பார்த்து 10 நிமிஷம் பேசுங்க. ஓகேவா? நீங்கள் அவங்களுக்கு டெய்லி அரை மணி நேரம் அவங்க பக்கத்தில் உட்காந்து 10 நிமிஷம் முகத்தை பார்த்து பேசினாலே நீங்கள் எது சொன்னாலும் கேட்பாங்க. அவ்வளோதான் பெண்கள். அவங்கள சீப்பாக சொல்ல, அவங்க அந்த அளவுக்கு ஆண்களுக்கு கணவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி அவங்களுடைய சுபாவத்திலேயே தேவன் வச்சிருக்காரு. ஓகே, நீங்கள் அன்பு கூறாதது தான் பிரச்சனையே. இப்போது ஏன் உங்களுக்கு இயேசுப்பா பிடிக்குது? அவர் கரெக்டாக இருக்கார், மனவாளனா. நான் எது பண்ணாலும் அவர் ஏற்றுக்கிறார். என்னுடைய தவறு மீறுதல் எல்லாத்தையும் வந்து அவர் என்னை சுட்டி காட்டல, என்ன குறை சொல்ல. என்னை வந்து இன்னொருத்தங்கள்ட்ட போய் இவன் வந்து பொய் சொல்கிறான்னு சொல்லி தேவன் என்ன வந்து குறை சொல்லவே இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி உங்கள் மனைவி செய்கிற சமையல் சரியில்லை, இவ இப்படி பண்ணுறான்னு சொல்லி உங்கள் அம்மாக்கிட்டேயோ உங்கள் சகோதரர்கிட்டையோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ வேலை செய்கிற இடத்துலையே சொல்லலாம். இயேசு உங்களுக்கு மன்னிச்சது போல் நீங்கள் மன்னிக்கணும் இல்லையா உங்கள் மனைவியை? ஓகே, சரியா? அப்போது இந்த நாளுடைய பாடம் முற்றிற்று. ஓகேவா? பிசாசுக்கு இப்படி தான் எதிர்த்து நிற்க முடியும். ஓகே, நான் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் சமுதாயம், ஓகேவா, சமுதாயம் மீன்ஸ் வேலை ஸ்தலம், ஓகேவா, சபை, சர்ச், ஓகே, கட்டடத்தில் உண்டான ஆலயம், ஓகே, வீட்டுக்குள்ளே இருக்க, இப்படி ஜெயிக்கிறத சிம்பிளாக சொன்னேன். ஓகேவா? நீங்கள் வசன ஆதாரத்தோடய யார் யார் எப்படி எப்படி ஜெயிச்சாங்கன்னு பாருங்கள். வசனத்தில் தான் ஜெயிக்க முடியும், ஆவியில் தான் ஜெயிக்க முடியும். நான் சொன்னதெல்லாம் வசனத்தின்படி இருந்தது. இதை ஜெயிக்கிறதுக்கு தேவ ஆவியில் தான் ஜெயிக்க முடியும். ஓகே, அதை விட்டுறாதீங்க. இதுக்கெல்லாம் அஸ்திபாரமாக நீங்கள் விசுவாசத்தில் இருக்கணும். என்னால் முடியும், நான் ஒன்றும் இல்லை, கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கனால எல்லாம் முடியும், நீங்கள் விசுவாசிக்கிறேன். சரியா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல். காட் பிளஸ் யூ.